இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு ஓமை குறித்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து இந்த ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருந்திருக்கு. அதுல என்ன செய்து, ஒரு ஆடு காணாம போயிட்டு, அப்போ அவன் அந்த 99 ஆடுகளையும் வனாந்திரத்துல அவன் என்ன செய்யறான், விட்டுட்டு அவன் அந்த காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் அவன் அந்த ஆட்டை தேடுகிறான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவன் ஆட்டை தேடி கண்டுபிடிச்ச பிறகு தோல்ல போட்டுக்கொண்டு அவங்க எல்லார்ட்டும் சொல்லி அவன் சந்தோஷப்படுகிறான் அப்படின்றத பார்க்குறோம். இந்த ஓமையின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இது காணாமல் போன ஆடின் ஓமை அப்படின்னு சொல்லலாம், ஒருவேளை வழி தவறிய ஆட்டின் ஓமை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுடைய சொந்த அனுபவமாகிய அந்த மேய்ச்சல் தொழிலிருந்தே அவங்களுக்கு இந்த ஓமையை சொல்றாரு. அவங்களுக்கு அந்த மேய்ப்பனை குறித்ததான காரியங்களை அவங்க நன்றாய் அறிந்திருந்தாங்க. அந்த மேய்ப்பன் என்ன செய்யும், ஆடுடைய குணம் என்ன அப்படின்றத அவங்க நல்லா தெரிந்து வைத்ததுனால அதன் மூலமாய் நான் உங்களுக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்கறதற்காக நான் வந்திருக்கிறேன், பாவிகளை நான் ரட்சித்துக் கொள்ளும்படியாக தான் வந்திருக்கேன், நீதிமான்களை அல்ல பாவிகளையே நான் மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள ஓமையின் மூலமாக அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த நாள்ல இந்த ஓமையின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் பாவிகளை தேடி வந்த நேசராய் காணப்படுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்ற, நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்றாரு. எபிரேயர் 13:20 பெரிய மேய்ப்பன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5:4 பிரதான மேய்ப்பன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 10, 14, 15 வசனங்களை ஆடுகளுக்காக நான் என்ன செய்யறேன், ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் நம்ம சொல்லப்படுகிறப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நாம் பாவிகளா இருக்கையில நம்மேல் வந்த அந்த பாவ சுமையினால நாம் நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்றத அவருடைய ரத்தத்தினால நம்ம என்ன செய்யறாரு, மீட்டு பரலோக வாழ்வை கொடுக்கறதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு. நம்ம அநேக நேரங்கள்ல நாம் காணாமற் போன இந்த ஆட்டை போலதான் நம்ம வழி தப்பி நம்ம போகிறோம். ஏசாயா 53:6 இப்படியே சொல்லுகிறது, ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் அப்படின்னு. அப்போ நம்முடைய வழி, எங்கெல்லாம் போறோமோ நம்மளுக்கேற்ற சொந்த வழியில நம்ம நடக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவருடைய வழியை விட்டு நம்ம விலகுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். இந்த ஆட்டின் குணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஆடு மிகவும் ஒரு இந்த பிராணி ஒரு பாதுகாப்பற்ற பிராணி தான். இப்போ ஒரு இடத்துல போய் மேய்ச்சல் காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க அந்த ஓநாய் வரலாம், புலி வரலாம், சிங்கம் வரலாம், கரடி வரலாம், இப்படிப்பட்டதான துஷ்ட மிருகங்களுக்கு விலக்குறதற்கு அந்த மேய்ப்பன் என்ன செய்வான், அதை கண்காணித்து கொண்டே இருப்பான். ஆனா அந்த ஆடு தன்னால என்ன செய்ய முடியாது, அந்த துஷ்ட மிருகங்கள்ல இருந்து பாதுகாக்க முடியாது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இது ஒரு மந்த சுபாவம் உள்ளதாய் காணப்படும். இந்த ஆட்டுக்குரிய குணம் என்ன அப்படின்னா, எங்க புல்லு இருக்கோ அந்த இடத்துக்கு நோக்கி போயிட்டே இருக்கும். அங்க மேய்ப்பன் இருக்கிறாரா, நம்ம மேய்ப்பருடைய அந்த பாதுகாவலுக்குள்ளதான் இருக்கோமா அப்படின்றதுலாம் சிந்திக்காம தான் போன போக்குல அது பச்சை பசேல் எங்கெல்லாம் தெரியுதோ அங்கெல்லாம் போய் அது மேய்ச்சலுக்காக அது சென்று விடுகிறதாய் காணப்படுகிறது. அப்படி ஒரு வேளை அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த மேய்ப்பருடைய கண்ணில இருந்து அது தப்பி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வழி தெரியாது, திரும்பி வருவதற்கு வழி தெரியாது. இதுதான் இந்த ஆட்டின் குணம். ஆனா அந்த மேய்ப்பனின் குணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த மேய்ப்பன் எல்லா ஆடுகளையும் அறிந்திருக்காரு. 100 ஆடு இருக்குன்னா அந்த 100 ஆடும் அவருக்கு தெரியும். அப்போ அந்த 99 ஆடு இருக்கு, பார்க்கும்போது எல்லா ஆடும் இருக்கிறது மாதிரி தெரிஞ்சா கூட அந்த ஒரே ஒரு ஆடு காணாமற் போனதை அவர் அறிந்திரவராய காணப்பட்டார். சொல்ல பெயர் சொல்லி நம்மை அழைக்கிற தேவனா இருக்கிறார். அப்போ அந்த நல்ல மேய்ப்பன் ஆடுகளை என்ன செய்வாராம், பெயர் சொல்லி அழைப்பாராம் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அன்போடு அது நடத்துகிற அந்த மேய்ப்பனாய் காணப்படுகிறாரு. இந்த ஆடு தப்பி போயிடுச்சு, ஏன் அதை தேடணும், 99 ஆடு இருக்கு, இந்த ஒரு ஆடு தானே இருக்கு, அது போனா போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மேய்ப்பன் என்ன செய்யல, விடல. அந்த 99 ஆடுகளை விட்டுட்டு அவன் இந்த ஒரு ஆட்டை, காணாமல் போன அந்த ஆட்டை குறித்து அக்கறை உள்ளவனாக இது பண்ணா. ஏன் அப்படின்னா அது அவனுடைய சொந்த ஆடு. ஆனா இந்த ஆடு அதோடைய சொந்த வழியில போயிட்டு, ஆனாலும் என்னுடைய சொந்த ஆடு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், அந்த நேரத்துல போய் அங்க தேடுறான், தேடி அதை கண்டுபிடித்து கொண்டு வருகிறான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அநேக நேரங்களில நம்முடைய வாழ்க்கையில
நாம் காணப்படுகிறதான செயல்பாடுகள், நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது கூட நிறைய நேரத்தில் நம்ம வந்து தெரியாதவர்களாக நம்ம செய்கிறவர்களாக காணப்படும். இந்த காரியம் ஆண்டவருடைய பார்வைக்குள்ள தான் நம்ம இருக்கிறோமா, இல்லை ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை தான் செய்கிறோமா, ஆண்டவர் நமக்கு காட்டின வழியில தான் நம்ம நடக்கிறோமா அப்படின்னு அநேக நேரங்களில் நம்ம சிந்திக்காதவர்களாக நம்முடைய வழியில, நமக்கு இஷ்டமான பாதையில, நமக்கு பிரியமான காரியங்களில் நம்ம செய்து கொண்டு ஆண்டவரை விட்டு நம்ம வழி விலகுகிறவர்களாய் காணப்படுகிறோம். கொஞ்ச நாள்ல கழிச்சு ஆண்டவரை விட்டே நம்ம வந்து விலகியே போகிறவர்களாய் மாறி விடுகிறோம். அப்போ ஆண்டவர் நம்மை தேடுகிற தேவனா இருக்கிறாரு. ஆண்டவர் நம்மேல் கரிசனையோடு நம்மை தேடுகிற தேவனா இருக்கிறாரு. அதே அதிகாரத்துல அந்த 2 குமாரர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இளைய குமாரன் அப்படின்ற அந்த உவமையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இளைய குமாரன் என்ன செஞ்சான், அவரை விட்டு, அவங்க தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். துன்மார்க்கமாய் வாழ்ந்து அவனுடைய ஆஸ்தியை அழித்து போட்டான். ஆனாலும் அவனுடைய தகப்பனை பாருங்க, அவனுடைய அன்பு எவ்வளவாய் அவனை தேடுகிறதாய் காணப்படும். தூரத்துல அவன் வரும்போதே அவனை கண்டு என்ன செஞ்சாரு, கட்டி அணைத்து அவனுக்குரிய காரியங்களை எல்லாவற்றையும் செய்தார். அவனை நேர்த்தியாய், அவனை வந்து ஒரு மிகுந்த கனத்துக்குரியவனாய், தன்னுடைய மகன், சொந்த மகன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி எவ்வளவு நேசிக்கிறார். நாம் அநேக நேரங்கள் என்ன செய்வோம், ஒரு சிறு தப்புகளை நம்ம யாராவது நமக்கு எதிராக செஞ்சுட்டாங்க கூட அவங்கள நம்ம மன்னிக்கிறதுக்கு மிகவும் என்ன செய்வோம், கடின இதயத்தோடு காணப்படும். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. நாம் எவ்வளவு தூரமாய் விலகி போனாலும், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு எவ்வளவாய் விலகி போனாலும் ஆண்டவர் நம்மை அணைக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்கள்ல அநேக காரியங்கள்னால, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பலவிதமான சோதனைகளினால, பலவிதமான கஷ்டமான கடினமான காரியங்களினால ஆண்டவரை விட்டு நீங்க விலகி போனவர்களாய் இருந்தீங்க அப்படின்னா, இந்த நாள்ல நம்ம வந்து சிந்திக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். இந்த நாள்ல ஆண்டவர் என்னை தேடி வந்தார், இந்த உலகத்துல என்னுடைய பாவத்திற்காக வந்தார், அவர் என்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை விட்டு அதை எல்லாவற்றையும் மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்ள வல்லவரா இருக்கிறாரு. அவர் தோள்களின் மேல இந்த ஆட்டை போட்டுட்டு வந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ எவ்வளவு பாசமா இருந்துச்சுன்னா அவங்க தோள்கள் மேல போடுவாங்க. அந்த ஆடு எவ்வளவோ ஒருவேளை முள்ளு அப்படிப்பட்ட காரியங்கள்ல போய் சிக்கி காயத்தை ஏற்பட்டிருக்கலாம். அந்த காயங்கள் எல்லாம் அவர் என்ன செஞ்சிருப்பாரு, அதை அன்போடு தடவி கொடுத்து அதுக்கு காயங்களை கட்டி இருப்பாரு. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு நம்ம வழி விலகி போனதுனால வந்த சோதனைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு மாற்றி போட வல்லவரா இருக்கிறார். நம்முடைய சுகவீனங்களில் இருந்தும், நம்முடைய பலவீனமா இருக்கட்டும், நம்முடைய உடலானது இல்ல உள்ளமானது மிகவும் சோர்வா இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தேற்ற வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். அந்த காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவரே, இந்த காரியத்துல நான் உங்களை விட்டு வழி விலகி போயிட்டேன், ஆண்டவரே நான் உண்டத்துல வருகிறேன், நீர் என்னை ஏற்றுக்கொள்ள வல்லவரா இருக்கிறேன், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில ஆண்டவரே, காணாமல் போன ஆடு அல்ல, வழி தப்பி போன, வழி தவறிய ஆடை குறித்து நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே, ஒருவேளை இப்படிப்பட்டதான வழி தப்பி போன காரியங்கள், உண்மை விட்டு வழி விலகி காணப்படுகிற காரியங்களை உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் செயலாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியங்கள்ல நாங்கள் வழி தவறுகிறவர்களாக, உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் காணாமல் போனவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். இந்த காரியங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க. எங்களை நீங்க ஆண்டவரே அப்பா உங்களுடைய சொந்த ரத்தத்தினால மீட்டு கொண்டிருக்கிறீங்க. அந்த வல்லமையை ஒரு விஷயம் எங்கள் மேல புதுப்பிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே நம் வழி தப்பி போன நம்மை அவருடைய மத்தியில சேர்த்து கொள்ளும்படியான கிருபையை தந்தருள்வாராக. ஆமென். மகிமை